வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சிறப்பான அலசல பார்க்க போறோம். அதுதான் கதக். பழங்கால இந்து கோவில்களோட ஆன்மீகத்தையும் பிரம்மாண்டமான அரசவைகளோட கலைநயத்தையும் ரொம்ப அழகா இணைக்கும் ஒரு தனித்துவமான நடனம் தான் இது. இதோட பரிணாம வளர்ச்சி நிஜமாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான வரலாறு. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கதக் நடனத்தை முழுமையா புரிஞ்சுக்க நாம 5 முக்கிய விஷயங்களை பார்க்க போறோம். கதை சொல்லலின் வேர்கள், முகலாயர்களோட தாக்கம், 4 கரானாக்கள், அதோட நடன கூறுகள், அப்புறம் இதோட மறுமலர்ச்சி மற்றும் ஜாம்பவான்கள். முதல்ல கதை சொல்லலின் வேர்கள், அதாவது பழங்கால கோவில்கள்ல இருந்து பிரிட்ஜ் பூமி வரைக்கும் இது எப்படி தொடங்குச்சுன்னு பார்ப்போம். கதக் அப்படிங்கிற பேரே கத்திகாங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. பழங்காலத்துல ஊரூரா போய் இதிகாச கதைகளை சொல்ற பாரம்பரிய கதை சொல்லிகளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவங்க வெறும் வார்த்தைகளால மட்டும் கதையை சொல்லல, கையால பல சைகைகளை செஞ்சு கூடவே இசையும் சேர்த்து ஒரு மாயத்தையே உருவாக்குனாங்க. அவங்க தான் இந்த மகத்தான நடனத்துக்கே உயிர் கொடுத்தவங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கதக் நடனம் அரசவைகளுக்கு போறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிரிஜ்பூமி கிராமங்கள்ல நடக்கிற பக்திபூர்வமான ராஸ்லீலா நிகழ்ச்சிகள்ல இருந்து தான் நேரடியாவே தோன்றுச்சு. அதனாலதான் இது உத்தரப்பிரதேசத்தோட பாரம்பரிய நடனம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லப்படுது. இந்த காலக்கோட்டை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். கிராமங்கள்ல ஒரு தூய்மையான பக்தியா தொடங்கி இடைக்காலத்துல அரசவைகளுக்கான களியாட்ட நடனமா மாறி அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல ஒரு முழுமையான பாரம்பரிய கலையா மீட்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய பயணம் இல்லையா? அடுத்து நாம பார்க்க போறது முகலாயர்களோட தாக்கம், அதாவது பாரசீக செல்வாக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 2 காலகட்டங்களுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு தான். இந்திய பாரம்பரிய நடனங்கள்லயே தன்னோட அசல் இந்து கோவில் வேர்களோட முஸ்லிம் மற்றும் பாரசீக அரசவை தாக்கங்களையும் இவ்வளவு ஆழமா சேர்த்துக்கிட்ட ஒரே நடனம் கதக் மட்டும்தான். அதாவது ஆன்மீக கதைகளை சொல்றதுல இருந்து மாறி பாரசீக உடைகளோட பார்ப்பவர்களை மகிழ்விக்கிற ஒரு கவர்ச்சிகரமான அரசவை நடனமா இது மாறிச்சு. இந்த முகலாயர் காலத்துல கதக்கோட இசையும் முற்றிலுமா மாறிடுச்சு. வெறும் பக்தி பாடல்கள் மட்டும் இல்லாம ஹிந்துஸ்தானி பாரம்பரிய இசையோட இது ரொம்ப ஆழமா பிணைக்கப்பட்டுச்சு. தரானாக்கள், தும்ரிகள், கசல்கள்னு பல புதிய இசை வடிவங்கள் அறிமுகமாகி இந்த நடனத்தோட நுட்பம் பல மடங்கு அதிகமாச்சு. அடுத்து 4 பெரிய கரானாக்கள், அதாவது கதக் நடனத்தோட பிராந்திய பள்ளிகள் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணையை பாருங்க. இந்த 4 பெரிய கரானாக்களையும் இது ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுது. நவாப் வாஜித் அலி கான், ராஜா சக்ராதர் சிங் போன்ற அரச புரவலர்கள் தங்களோட பிராந்திய நடன பள்ளிகளுக்கான குறிப்பிட்ட நுட்பங்களை எப்படி உருவாக்குனாங்கன்னு இதுல பார்க்கலாம். நளினம் முதல் வேகமான தாளம் வரை ஒவ்வொரு கரானாவுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. இதோட வித்தியாசங்களை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, லக்னோ கரான நுட்பமான முகப்பாவனைகளுக்கும் நளினத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உச்சத்தை அடைஞ்சது. ஆனா அதே சமயம் பானுஜி அப்படிங்கிறவரால தொடங்கப்பட்ட ஜெய்ப்பூர் கரானா பாத்தீங்கன்னா அசுர வேகத்தையும் நடன கலைஞருக்கே சவால் விடுற நீளமான தாள் அமைப்புகளையும் மையமா வச்சிருந்துச்சு. அதே நேரத்துல ராய்கர் கரானா தாள வாத்திய கூறுகளை மட்டும் தனியா பிரிச்சு தன்னோட அடையாளமா மாத்திக்கிச்சு. பனாரஸ் கரானாவும் தரை வேலைப்பாடுகள் அப்புறம் மேடையில நடன கலைஞர்கள் நிக்கிற சமச்சீர்மை இதுல தான் ரொம்ப அதிக கவனம் செலுத்தினாங்க. சரி, இப்போ நாம 4வது பகுதிக்கு வந்துட்டோம். நடனக்கூறுகள், அதாவது படிப்படியான நடன அமைப்பு. நீங்க ஒரு கதக் நடனத்தை நேர்ல பாக்குறீங்கன்னு வைப்போம். உங்களை உடனே ஈர்க்கிற விஷயம் என்னவா இருக்கும்? அந்த நடன கலைஞர்களோட மின்னல் வேக கால் அசைவுகளும் அவங்க தொடர்ந்து சுழல்கிற அந்த நளினமும் தான். அதுவும் பாரம்பரிய துருபத் இசையோட பின்னணியில இதை பார்க்கும்போது நிஜமாவே மெய்சில் இருக்க வைக்கும். ஒரு நடன நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? முதல்ல நடன கலைஞர் மேடைக்கு வர்ற ஆனந்தால இருந்து தொடங்கும். அப்புறம் மெதுவான மாறுபட்ட அசைவுகள் கொண்ட தாட் பகுதிக்கு நகர்ந்து அதுக்கப்புறம் தோடாஸ் துக்டாஸ் அப்படிங்கிற வேகமான தாள வெடிப்புகளுக்கு மாறும். அடுத்து வர்றதுதான் ஜுகல்பந்தி. ஒட்டு மொத்த நிகழ்ச்சியிலேயே ரொம்ப விறுவிறுப்பான பகுதி இதுதாங்க. தபேலா கலைஞரோட அசுர வேகமான அடிகளை நடன கலைஞர் தன்னோட கால் அசைவுகளால முறியடிக்க முயற்சி பண்ற ஒரு நேரடியான தாளப்போர். இது பார்க்கவே அவ்வளோ சிலிர்ப்பா இருக்கும். நிகழ்ச்சியோட உச்சக்கட்டத்தை நெருங்கும்போது நடன கலைஞருக்கு அபரிமிதமான உடல் வலிமை தேவைப்படும். ஏன்னா பதந்த் பகுதியில சிக்கலான சொற்களை வாயால ஓதிக்கிட்டே நடனமாடுவாங்க. அப்புறம் தாரானாங்கிற தூய தாள அசைவுகளுக்கு மாறி கடைசியா ரொம்பவே சிக்கலான அதிவேகமான கிரமாலாயா கால அசைவுகளோட இந்த நடனத்தை முடிப்பாங்க. என்ன ஒரு ஆற்றல் பாருங்க. ஆனா இந்த அதிவேக நடனத்துக்கு நடுவுல கத் பாவ் அப்படின்னு ஒரு அற்புதமான பகுதி இருக்கு. இது முழுமையான அமைதியில அரங்கேறும். எந்த ஒரு இசையோ மந்திரமோ இல்லாம தன்னோட உடலசைவுகளை மட்டுமே பயன்படுத்தி பழங்கால புராண கதைகளை நடன கலைஞர் விவரிப்பார்.
அரசவை நடனமா மாறிப்போன கதக் தன்னோட அசல் கிராமத்து கதை சொல்லும் வேர்களோட மீண்டும் இணைற ஒரு சூப்பரான தருணம் இது. இறுதியா 5வது பகுதி, மறுமலர்ச்சி மற்றும் ஜாம்பவான்கள். கதக் எப்படி உலக அரங்கிற்கு வந்துச்சுன்னு பாப்போம். அரசவைகளோட வீழ்ச்சிக்கு பிறகு கதக் நடனம் முற்றிலுமா அழிஞ்சு போற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா 20ஆம் நூற்றாண்டுல லேடி லீலா ஷோகே அப்படிங்கிறவங்க இதோட தூய்மையான பாரம்பரிய பாணியை வெற்றிகரமா மீட்டெடுத்து இதுக்கு ஒரு பெரிய புத்துயிர் கொடுத்தாங்க. இந்த மறுமலர்ச்சி பல புகழ்பெற்ற நடன ஜாம்பவான்கள் உருவாக ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது. லச்சு மகாராஜ், சித்தாரா தேவி, டமயந்தி ஜோஷின்னு பல கலைஞர்கள் இந்த கலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆனா இதுல சர்வதேச அளவுல புகழ்பெற்ற ஒரு மாஸ்டர் இந்த நடனத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதினார். அவர்தான் இவரு, லக்னோ கரானாவோட முடிசூடா மன்னர்னு அழைக்கப்படுற பண்டிட் பிர்ஜு மகாராஜ். இவரோட இயற்பெயர் பிரிஜ் மோகன்நாத் மிஸ்ரா. வட இந்தியா முழுக்க கதக் நடனத்தை நம்ப முடியாத அளவுக்கு பிரபலமாக்கின பெருமை இவரைத்தான் சேரும். அவர் வெறும் ஒரு நடன கலைஞர் மட்டுமில்ல, ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பாளர். பாரம்பரிய நடனத்தை நாடகத்தோட இணைச்சு கோவர்தன் லீலா, மகன் ஷோரி மாதிரி பல சிறந்த படைப்புகளை உருவாக்கினார். சிதார், டோலக் மாதிரி வாத்தியங்களோட தாளங்களையும் நடனத்துல சேர்த்தார். இவரோட அர்ப்பணிப்புக்காக பத்ம விபூஷன், காளிதாஸ் சம்மான், சங்கீத நாடக அகாதமி விருதுன்னு பல உயரிய விருதுகளை வழங்கி நம்ம நாடு இவரை கௌரவிச்சிருக்கு. இந்த அலசல முடிக்கும்போது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிராமத்து ஹிந்து கோவில்கள்ல ஒரு பக்தியா பிறந்து பாரசீக தாக்கத்தால முஸ்லிம் அரசவைகள்ல சுழன்று இன்னைக்கு உலக அரங்கத்துல நிக்கிற கதக் நடனத்தோட இந்த நம்ப முடியாத பயணம் நம்ம இந்தியாவோட கலாச்சார பன்முகத்தன்மையை எவ்வளோ தத்ரூபமா பிரதிபலிக்குது இல்லையா? அடுத்த முறை நீங்க ஒரு கதக் நடனத்தை பார்க்கும்போது இந்த மாபெரும் வரலாற்று பின்னணி உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தோணுதா?